திறப்பின் வாசல் ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களை எழுப்புதலுக்காகவே உருவாக்கி சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் மூலமாக பலவித ஊழிய திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். அவற்றில் ஒன்றுதான் தேசங்களுக்காக ஜெபிக்கும் திறப்பின் வாசல் ஜெபம் ஆகும். இந்திய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் உலக எழுப்புதலுக்காகவும் 45 வருடங்களாக திறப்பின் வாசல் ஜெபம் நாலுமாவடியில் கடைசி சனிக்கிழமை தோறும் தடையில்லாமல் நடந்து வருகிறது. இஜெபத்தில் சுமார் 50,000 தேவ பிள்ளைகள் கலந்து கொண்டு உலக எழுப்புதலுக்காக ஊக்கத்தோடு ஜெபித்து வருகிறார்கள். நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் ஜூன் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஒரு எதிர்பார்ப்போட ஒரு அற்புதத்தை ஆண்டு பெற்றுக்கொள்ளும் சின்ன விசுவாசத்தோடு வந்திருக்கோம். 5 வருஷமாக குழந்தை எல்லாமே இருந்து இந்த பையன் கிடச்சா இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்லலான்னு நாங்கள் ஒரு விருப்பத்தோடு வந்துருக்கோம். பாடல் ஆராதனை வேளைக்கு பின் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் இந்திய மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தாங்கி வரும் 1396 மிஷனரிகளை தேவன் பயன்படுத்தவும் போதை மருந்துகள் மூலம் வாலிபர்களுக்கு வரும் ஆபத்து நீங்கவும் CSI தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் வரவிருக்கும் பிஷப் தேர்தலில் தேவனுக்கு சித்தமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும் பாரத்தோடு ஜெபங்களை ஏறெடுத்த போது சகோதரர் அவர்களோடு இணைந்து வந்திருந்த தேவஜனங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். ஆல் இந்தியா கிறிஸ்டியன் கவுன்சில் பிரசிடென்ட் ஆர்ச் பிஷப் ஜோசப் டிசோசா அவர்கள் கிறிஸ்தவர்கள் சந்தித்து வரும் தீங்கை குறித்தும் FCRA சட்டத்தை நிறைவேற்ற அரசாங்கம் செய்யும் ஆயத்தங்களை குறித்தும் இந்த சட்டத்தினால் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் வரும் சிரமங்கள் குறித்தும் எடுத்துரைத்த பின் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் FCRA காரியத்தில் தேவ நீதி வெளிப்படவும் திருச்சபை சொத்துக்கள் பாதுகாக்கப்படவும் தேவ ஊழியர்கள் மற்றும் தேவ ஜனங்களுக்கு இழைக்கப்பட்டு வரும் தீங்கு தடுக்கப்படவும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் எழுப்புதலை தடை செய்யும் இருளின் கிரியைகள் அழிக்கப்பட ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தேவனிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மனநோயினால 24 வருஷமா கஷ்டப்பட்டேன். எதுவுமே செயல்பட முடியாதா? நான் வேலை செய்ய மாட்டேன், ஒண்ணு படுத்தே கிடப்பேன், தூக்கம் வராது, தூக்க மாத்திரை போட்டு சாப்பிடுவேன், எப்பவும் மாத்திரை. அப்போ எப்படி உங்களுக்கு விடுதலை கிடைச்சது? 4 நாளத்து தியானத்துக்கு இருந்தேன். 7 நாள் ஆசீர்வாத பெறவிழா அதுல இருந்தேன். அப்போ அண்ணன் சொன்ன பிரசங்க எல்லாம் கேட்டு என்ன நிறைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடந்துக்குவேன் மனநோயினால. அப்ப எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதப்பா, நான் 24 வருஷமா மாத்திரை தின்னு அழுது கமர செவிச்ச இதே இடத்துல இருந்து அப்ப எனக்கு ஆண்டவர் நல்ல அற்புதம் தந்தார். எனக்கு உடம்புல இருந்து போன ஆவி பாம்பு விடுதலை கிடைச்சா எனக்கு 2 நாள் தான் மாத்திரை போட்டேன். இங்க வந்து அதுல நான் மாத்திரை போடல, கொண்டு வந்த மாத்திரை அப்படியே இருக்கு பாருங்க. இவ்வளவு மாத்திரை இந்த கேம்புக்கு கொண்டு வந்த மாத்திரை இந்த ஒரு மாசம் தொடவே இல்லை. ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறார். 10 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. 10 வருஷமா? ஆமாம், 10 வருஷமா இருந்தது. 2024ஆம் வருஷம் எங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்து பங்கு பெற்றோம். நானும் என் கணவரும் வந்து ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சோம். இசப்பா எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. டாக்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. எங்களை வந்து இசப்பா தான் வந்து நம்பி வந்தோம். நாங்கள் வந்து எங்களுக்கு அதே மாதத்துலேயே எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு. ஆமே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. தேவனுடைய கூடாரம் மோசே மண்டபத்தில் சிறுவர்களுக்கான எழுப்புதல் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கூடி வந்திருந்த சிறுவர்கள் அனைவரும் கர்த்தருக்குள் களி கூர்ந்து புது பலனை பெற்றுக் கொண்டார்கள். ஏழை எளிய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவனால் ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வரும் தேவனுடைய பண்டக சாலைக்கு அநேக தேவ பிள்ளைகள் உற்சாகத்தோடு தங்களுடைய பொருட்களை கொடுத்து தேவ திட்டத்தை நிறைவேற்றினார்கள். திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதங்கள் மூலம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய சகோதரி செல்லாராணி அப்பாதுரை அவர்களும் வந்திருந்த தேவஜனங்கள் எழுதிய ஜெப குறிப்புகளுக்கு தேவன் பதில் கொடுக்க சகோதரி ஆஷ்லி எவனேசர் அவர்களும் ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இறுதியாக சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் நித்தமும் நடத்தும் கர்த்தர் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். உலகத்துல பஞ்சம், உலகத்துல உணவு பஞ்சம், உலகத்துல மக்கள் கஷ்டப்படுவாங்க, பஞ்சத்தினால சாப்பிட என்ன பண்ணுவதென்று. உங்க வீட்டில் செழிப்பாக இருக்கும்.
எனக்கு யாரும் காரியம் அல்ல, கர்த்தர் யாரை கொண்டு போஷிப்பார், கர்த்தர் தான் என் நம்பிக்கைன்னு சொன்னா காகம் உங்களுக்கு ஆகாரம் கொண்டு வரும். எலியாவுக்கு பஞ்சம் கிடையாது. பஞ்ச காலத்துல எலியாவை கர்த்தர் போஷித்தார். கர்த்தருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும், அவருக்கு பின்னால நடக்கணும், முந்தி கொண்டு போக கூடாது, கர்த்தரை சார்ந்து வாழ பழகணும். அப்படி இருந்தா பஞ்ச காலத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பும் நன்மையும் இருந்து கொண்டே இருக்கும். ஜெப வேளையில் பயம் மற்றும் வியாதியின் கட்டுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார். அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு ஆவி வந்து காலை சொல்லும், நான் தூங்கும்போது செத்துரு, காதுல கேட்கும். கேட்கும் அந்த சத்தம். நான் தூங்கி கிடப்பேன், என்னை அறியாமலேயே தனியாக போயிருவேன், சாகலாம் போய் நிறைய வாட்டி, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த ஆவி வந்து சொல்லும், மேலேருந்து கீழே குதிச்சிரு, செத்துருன்னு சொல்லும். ஓகே, இப்போ என்ன நடந்தது? இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணீங்கல்ல, அதில் என்னையை விட்டு 2-3 ஆவி வெளியே போனால் உணர்ந்தேன். உடம்புடைய சிலுக்கி ரொம்ப 2-3 ஆவி வெளியேறி போச்சு. ஆமென். எல்லாம் கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு 10 வருஷமா அந்த முள்ளெலும்பு இடுப்பு வலி. ஆனால் பெல்ட்டு போட்டால் தான் என்னால் ஒரு 10 நிமிஷம்னாலும் நிற்க முடியும், நடக்க முடியும். நான் பெல்ட்டோட தான் எங்கே போனாலும் பெல்ட்டோட தான் வருவேன். இங்கே வந்தும் நான் வந்து முழங்கால் போட முடியல, நிற்க முடியல, சும்மா உட்காந்து தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே ஜெபம் பண்ணும் போது எனக்கு அந்த கால் வந்து வெயிட்டாக இருக்கும், இப்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், எடுத்து வைக்கும் போது இழுத்து தான் கால் வைப்பேன். ஆனால் ஃப்ரீ ஆகிட்டு, காலம் இடுப்புலையும் வலி ஃப்ரீ ஆகிட்டு. எத்தனை வருஷமா இதை போடுறீங்க? 10 வருஷமா போடுறேன், மாற்றி மாற்றி பெல்ட். 10 வருஷமா இந்த பெல்ட் போட்டால் தான் அங்கே நிற்க முடியும். 10 வருஷமா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த எலும்புகளை தொட்டு பூரண சுகம் கொடுத்தார். கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென். என்னால் மூக்கில் சுவாசிக்கவே முடியாது, வாயில தான் சுவாசிப்பேன். இப்போ நீங்கள் ஜப வேலையில் வந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தப்போ நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு வந்து மூக்கு வளைஞ்சிருக்கும், ஒரு மூக்கில் ஓட்டே இருக்காது, சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ நான் வந்து ஆண்டவர் வந்து விடுதலை தந்துட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ நான் உடனே வந்து நான் செக் பண்ணேன், என்னால் இப்போ நல்லா சுவாசிக்க முடியுது. நல்லா சுவாசிக்க முடியுது. ஆமாம், என்னால் சுவாசிக்கவே முடியாது, சுத்தமாக வாயில தான் சுவாசிப்பேன் நான். எல்லாம் கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்ட அனைவரும் பயங்கள் நீங்கி நித்தமும் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சென்றார்கள். மீட்டிங் நல்லா இருந்தது, நினைச்ச காரியம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுங்க, நல்லா இருக்குதுங்க. மெசேஜ் நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு பேருக்காக நாங்கள் வந்தோமோ அதுக்கேற்ற மாதிரியே பேசினார். மனசு ரொம்ப கஷ்டத்தோடு வந்து இப்போ மனசு சந்தோஷமாக போகிறேன். ஜெய் மசிகி. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.